ஃப்ரெண்ட்ஸ் ஷாலம் டு ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் ப்ரேயர் முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது பெரியவன் கையில் மொபைலை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். ஏன்டா காலங்கத்தில் ஃபோனை எடுத்து அப்படின்னு கேட்டால், அம்மா நீங்கள் செடியெல்லாம் நம்ம நெடும்போது சொன்னீங்க வளர்ந்ததுக்கப்புறம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்ட்டு. ஆமாம் இல்லை, லாஸ்ட் ஒரு 25 டேஸுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த செடியெல்லாம் காட்டினேன் இல்லைங்களா? ஸோ இது கீழே ஒரு பிளேட் வச்சு அதுக்கு கீழே ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் டெரஸ்லேயோ இல்லை வீட்டு முன்னாடியோ வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வைங்க. அப்போ தண்ணி லீக் ஆகாமல் நம்ம சீலிங்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். வாடகையோ சொந்த வீடோ நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ அப்படி நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சதீஷ் புதினாலாம் இவ்வளோ இருக்கே, எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழினார். பயங்கர அந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ், நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தால் இல்லாத ஃப்ராக்ரன்ஸ் இதில் இருந்தது. இதை வச்சு நான் ஏதாவது டிஷ் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அர்லி மார்னிங்கே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதினா ஃப்ளேவரில் குக்கும்பர் ஜூஸ் போட்டு கொடுத்தாரு. இப்படி தான் இன்றைக்கி டே மார்னிங் எங்களுக்கு ஆரம்பித்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு ராகி தோசை தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போல்லாம் இட்லி மாவு கொஞ்சம் மிச்சம் ஆச்சு, எல்லாருக்குமே பத்தலை அப்படின்னு சொன்னால் கூடவே ராகி மாவை நான் ஆட் பண்ணிவிட்டு தோசை செஞ்சிடுறேன். ரொம்பவும் கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ குட் டே. அண்ட் இந்த மரத்தோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.